தானே இந்த மகிழ்ச்சியின் தன்மையை குறித்து நாம் பார்த்தோம். We talked particularly about what it is not. எது மகிழ்ச்சி அல்ல என்பதை குறித்து நாம் Then பார்த்தோம். we talked about finally what joy is. அதன் பிறகு மகிழ்ச்சி என்றால் என்னவென்று கண்டோம். And today I want to talk about where joy comes from. இன்றைக்கு மகிழ்ச்சி எங்கே இருந்து வருகிறது என்பதை குறித்து பேச The விரும்புகிறேன். source of joy. மகிழ்ச்சியின் ஆதாரம் அல்லது மகிழ்ச்சியின் ஊற்று. We need to understand these things about the joy that is in us. நமக்குள்ளாக இருக்கிற இந்த மகிழ்ச்சியை குறித்து நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand how this joy flows from us. இந்த மகிழ்ச்சி எவ்வாறு நமக்குள்ளாக இருந்து பாய்ந்தோடுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். So let's look at some scriptures regarding that. Let's open to Philippians chapter 4 and verse 4 and let's read it first. ஆகவே அதை குறித்த ஒரு சில வசனங்களை பார்ப்போம். முதலாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வேதத்தை திருப்புவோம். It says, rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Notice the word rejoice. That means be joyful, full of joy. சந்தோஷமாயிருங்கள், அதாவது மகிழ்ச்சியாயிருங்கள் என்கிற வார்த்தையை கவனிங்கள். அர்த்தம் என்ன? எப்பொழுதும் மகிழ்ச்சி ததும்பியவர்களாக இருங்கள். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். And again I say rejoice. திரும்பவும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள். Let me remind you that once again Philippians is an epistle that Paul wrote from the prison. திரும்பமாக சொல்கிறேன், இந்த பிலிப்பியர் நிருபம் இருக்கிறதே, பவுல் அப்போஸ்தலன் இதை சிறையிலிருந்து எழுதினார். And he is living under a threat to his life. உயிர் போகிற நிலைமை அது, உயிருக்கு ஆபத்தான நிலைமை அது. He is held captive in a prison. ஒரு சிறையிலே தள்ளப்பட்டவராக இருக்கிறார். His future looks bleak. அவருடைய எதிர்காலம் இருண்டிருக்கிறது. All situations look very bad. சூழ்நிலைகள் அனைத்தும் பார்க்கிற வேளையிலே மோசமாக இருக்கிறது. But the theme of Philippians is that it is joy. ஆனால் இந்த பிலிப்பியர் நிருபத்தின் மைய கருத்தை பார்த்தால் மகிழ்ச்சி. You read any book on the epistle of Philippians or any commentary, they will point out to you that it is called the epistle of joy. Joy is the main thing that is discussed in this book. பிலிப்பியர் நிருபத்தை குறித்த இந்த கமெண்ட்ரிகளை, வர்ணனைகளை, விளக்க உரைகளை வாசித்து பாருங்கள். எல்லாரும் என்ன சொல்லி இருப்பார்கள்? இந்த பிலிப்பியர் நிருபத்தின் தலைப்பு மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை குறித்தே அது பேசுகிறது. Isn't that strange that a person can be in prison in such great trouble, but still he can write an epistle of joy from there? ஒரு மனிதன் சிறையிலே இருந்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து ஒரு மகிழ்ச்சி நிருபத்தை எழுத முடியும் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? We would think from the prison he will write some other epistle of sorrow. நாம் என்ன நினைப்போம்? சிறையில் இருந்து கொண்டால் என்ன எழுதுவார்? துக்கத்தின் நிருபத்தை தான் அவர் எழுத வேண்டும். Sometimes people today when they preach, சில வேளையிலே மக்கள் பிரசங்கிக்கும் பொழுது they come from a certain background. சில பின்னணிகளில் இருந்து அவர்கள் வருகிறார்கள். The other day I was told about a lady who was preaching whose husband is dead. நான் உங்களுக்கு சொன்னேன், பிரசங்கி அம்மாள் ஒருவர் இருந்தார்கள், அவருடைய கணவன் இறந்து விட்டார். And all that she does is just cry and sing and preach about the husband that's dead and the problem that she's in. அவர்கள் எதை சொன்னார்கள்? தன்னுடைய கணவன் இறந்து போனதையும் என்ன பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அதே தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். I can understand very well the sorrow in a woman's heart when the husband dies. கணவன் மரிக்கிற வேளையிலே ஒரு பெண்ணின் இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கம் எனக்கு புரிகிறது. I can understand crying. அழுதல், துக்கம் எனக்கு I புரிகிறது. can understand weeping. அழுவது எனக்கு புரிகிறது. But I cannot understand that this is Christian ministry. ஆனால் இதுதான் கிறிஸ்தவ ஊழியமா என்பதை தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Going from town to town, church to church, crying about what has happened and making everybody cry. ஊர் ஊராக சென்று சபை சபையாக சென்று என்ன நடந்தது என்று சொல்லி எல்லோரையும் அழ வைக்கிற ஊழியம். That is not ministry. அது ஊழியம் இல்லையே. What Paul is doing here is real ministry. பவுல் இந்த இடத்திலே செய்கிறது உண்மையான ஒரு ஊழியம். He is strengthening the people of God. தேவனுடைய மக்களை அவர் பலப்படுத்துகிறார். He is showing them that Christian experience is something that makes a real difference in a person very basically, fundamentally. இந்த கிறிஸ்தவ அனுபவம் இருக்கிறதே ஒரு மனிதனுக்குள்ளாக அடிப்படையிலேயே வேரிலேயே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி விடுகிறது. It is not religious rituals and ceremonies. அதாவது மதங்கள் ஒரு சடங்குகள் அல்ல அது. It is not just following some rules and regulations. ஏதோ ஒரு சில சட்ட திட்டங்கள் விதிமுறைகளை பின்பற்றுவதும் அல்ல. It is that person is totally changed. அந்த மனிதன் முற்றிலுமாக மாற்றப்படுகிறார். He is given an extraordinary ability. அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. Some divine qualities are there in that person. அந்த நபருக்குள்ளாக தெய்வீக குணங்கள் இறங்குகிறது. One of those divine qualities is this joy that is indescribable. அந்த தெய்வீக குணங்களிலே ஒன்று
வர்ணிக்க முடியாத இந்த மகிழ்ச்சி. That is why a Christian can be in some great trouble sometimes. அதனால தான் கிறிஸ்தவர் ஒருவர் பெரிய இக்கட்டிலே ஒருவேளை இருக்கலாம், You can be in a lot of problems, ஏராளமான பிரச்சனையில் இருக்கலாம், but your heart is full of joy still. ஆனால் உங்கள் மகிழ்ச்சி இன்னும் உங்கள் உள்ளம் இன்னும் மகிழ்ச்சியால் தான் நிரம்பி இருக்கிறது. Joy is not dependent upon the circumstances. மகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்து இல்லை. It comes from being planted in Jesus, being rooted in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுவுக்குள்ளாக வேர்க்கொண்டு இருப்பதனாலே அது வருகிறது. Now, I want to share with you some things about how where joy comes from. மகிழ்ச்சி எங்கே இருந்து வருகிறது என்பதை உங்கள் மத்தியில் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள Because விரும்புகிறேன். Paul says, rejoice in the Lord always. காரணம் பவுல் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். That means all the time we can be joyful no matter where. அர்த்தம் என்ன? எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லா வேளையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். Always. எப்பொழுதும். He is proving now that even in prison you can be joyful. இங்க என்ன நிரூபிக்கிறார்? சிறையில் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். So how can we be joyful all the time? ஆகவே எப்பொழுதும் எப்படி மகிழ்ச்சியாக நம்மால் இருக்க முடியும்? What is the basis of this joy? இந்த மகிழ்ச்சிக்கு அடிப்படை எது? Where does it come from? எங்கே இருந்து வருகிறது? First of all, முதலாவது, joy comes from knowing that you are loved. நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதில் இருந்து முதலாவது அன்பு வருகிறது. Joy comes from knowing that you are loved and wanted and desired. நீங்கள் அன்பு கூறப்படுகிறீர்கள், மற்றவர்கள் உங்களை விரும்புகிறார்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் என்பதை அறிவதில் இருந்து மகிழ்ச்சி வருகிறது. The world is a lonely place today. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகம் இருக்கிறது இன்னைக்கு தன்னந்தனியான ஒரு உலகம் இது. Many people feel left out and lonely. பலர் என்ன நினைக்கிறார்கள்? எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு தீவை போன்றவன். I'm alone by myself. நான் தன்னந்தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. They don't know of anyone that loves them. தங்களை என்னை நேசிக்கத்தக்கதாக யாருமே இல்லை. That is why a lot of people are in such great sorrow. அதனால் தான் இன்றைக்கு மக்கள் பலர் ஏராளமான துக்கத்திலே இருக்கிறார்கள். A feeling of loneliness. தனிமை என்கிற ஒரு உணர்வு. One of the basic things necessary for any human being, not only a Christian, any human being, is the feeling of being loved. எந்த மனிதனானாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனாக யாராக இருந்தாலும் சரி, முதலாவது அவருக்கு என்ன வர வேண்டும்? என்னை ஒருவர் நேசிக்கிறார். That love is absolutely necessary. அந்த அன்பு இருக்கிறதே மிக மிக முக்கியம். Naturally and spiritually it is true. இயற்கையாகவும் சரி, ஆவிக்குரிய விதத்திலும் அப்படிதான். Look at the natural world. இன்றைக்கு இயற்கை உலகத்தை பாருங்கள். When a child is born, ஒரு குழந்தை பிறந்த உடனே doctors say one of the most important things the child needs is a lot of embracing and cuddling and a lot of caressing. மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த குழந்தைக்கு எது ஏராளமாக தேவை? அந்த தாயினுடைய அரவணைப்பு, தாயினுடைய கொஞ்சல், தாயினுடைய அணைப்பு. It's very important. ரொம்ப முக்கியம் அது. That's why when someone sees a child, immediately they take it in their hands and they kiss the child and play with the child and caress the child and so on. அதனால் தான் பாருங்கள், ஒருவர் குழந்தை தூக்கின உடனே என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தையை அணைக்கிறார்கள், முத்தமிடுகிறார்கள், கொஞ்சுகிறார்கள். Why? ஏன்? Because the child thrives on that. அதிலே இந்த குழந்தை இன்பம் கொள்ளுகிறது. The child needs that. அந்த குழந்தைக்கு அது தேவை. That is why when a child sleeps in the night, sometimes it cannot sleep without the mother, the feeling of mother next. அதனால தான் குழந்தை ராத்திரியிலே தூங்கும் பொழுது இந்த தாயின் அரவணைப்பு இல்லாமல் சில வேளையில் அதால் தூங்க முடிவதில்லை. Because the child wants to feel that it's loved. காரணம், என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்பதை இந்த குழந்தை உணர A விரும்புகிறது. feeling of security of being loved must be there. நான் நேசிக்கப்படுகிறேன் என்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு அதி முக்கியம். That is naturally. இயற்கையாக When you grow up, it doesn't change. வளர்ந்து வரும் வேளையிலே அது மாறுவதும் இல்லை. Cuddling and kissing and caressing changes. ஒருவேளை அரவணைப்பு, முத்தம் அது மாறலாம். All the time you can't take a 20-year-old baby and kiss him and caress him all the time. 20 வயசு பையனை தூக்கி எப்போதும் அணைச்சி முத்தமிட்டு கொண்டிருக்க முடியாது நம்ம. That changes. அது மாறுகிறது. But still, no matter how old a person is, that person needs to know that someone loves me very much. ஆனாலும் அந்த மனிதனுக்கு எத்தனை வயதானாலும் சரி, என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்கிற உணர்வை அவன் பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். Even old people needs to know that there is someone that loves me. இந்த வயது முதிர்ந்தவர்கள் கூட என்னை மற்றவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறார்கள். So the feeling of being loved is necessary, is there in every person regardless of age. ஆகவே எந்த வயதாக இருந்தாலும் சரி, நான் நேசிக்கப்படுகிறேன் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக நிச்சயம் தேவை. No matter how mature a person becomes, that feeling never goes. அவர் எவ்வளவுதான் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த உணர்வு அவரை விட்டு போவதே இல்லை. Now spiritually it's the same. ஆவிக்குரிய விஷயத்திலும் அப்படியேதான். Spiritually a person needs to be aware of the fact that he is being loved. ஆவிக்குரிய விதத்திலும் ஒரு மனிதனுக்கு நான் நேசிக்கப்படுகிறேன் என்கிற ஒரு உணர்வு தேவைப்படுகிறது. That's why the Bible talks about God's love for us. ஆகவே தான் வேத புத்தகம்
நம்மிடத்தில் சொல்லும்போது தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு சொல்லுகிறது. We need to get a revelation of God's love for us today so that we can be rooted in joy. தேவன் நம்மிடத்திலே கூறுகிற அன்பை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நாம் அந்த மகிழ்ச்சியை பெற முடியும். You know, joy is not some feeling that you whip it up by playing the drum harder and singing the song faster. மகிழ்ச்சி என்று சொல்கிற வேளையிலே ஒரு பாடல் எடுத்து அதற்கு வேகமாக ட்ரம்மை எடுத்து தூண்டி கிளப்பி விடுவது அல்ல. Joy is rooted in that strong confidence and feeling that someone loves me. என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்று ஆழமான ஒரு உறுதி நிச்சயம் வருகிறது. அதிலே தான் அந்த மகிழ்ச்சி I இருக்கிறது. don't think many Christian people understand this. பலருக்கு இது புரியவில்லை என்று நினைக்கிறேன். You know, people think joy is some sort of a wind-like thing that sometimes comes and just sweeps us and then goes away. சிலர் என்ன நினைக்கிறார்கள், மகிழ்ச்சி என்பது ஒரு காற்றை போல வேகமாக வரும், நம் மீது அடிக்கும், பிறகு போய்விடும். That is the kind of Christians that they are joyful on Sundays when the right kind of songs are sung, but they are not joyful the rest of the days. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையிலே இவங்களுக்கு ஏற்ற பாடல் பாடப்பட்டால் சில கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாரத்தின் மற்ற நாட்களிலே மகிழ்ச்சி இருக்காது. But other days they don't have anything. மற்ற நாட்களிலே ஒண்ணுமே இருக்காது. Joy is not a feeling. மகிழ்ச்சி ஒரு உணர்ச்சி அல்ல. Joy is not dependent upon circumstances. மகிழ்ச்சி சூழ்நிலையை சார்ந்தும் இல்லை. Joy depends much on this awareness of being loved and wanted. நான் நேசிக்கப்படுகிறேன், நான் மற்றவர்களுக்கு தேவை என்கிற உணர்வு இருக்கும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி ஏராளமாக இருக்கிறது. Every believer then must have this awareness of God's love for him. தேவன் என்னை நேசிக்கிறார் என்கிற ஒரு உணர்வை எல்லா விசுவாசிகளும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Because from that only joy flows. காரணம் அங்கே இருந்துதான் மகிழ்ச்சி புறப்பட்டு If you செல்கிறது. do not know and if you are not sure that God loves you, தேவன் என்னை நேசிக்கிறாரா இல்லையா என்பதை குறித்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு then it's இல்லாவிட்டால் very difficult to enjoy love and have love, have joy flow from your heart. உங்கள் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடுவது என்பது கடினம். John 3:16 is a verse known to everybody. யோவான் 3:16 எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். But let me read that. ஆனாலும் It வாசிக்கிறேன். says, "For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth on him should not perish, but must have everlasting life." தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். How much did God love? ஆண்டவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? A lot of times love is measured by the measure of giving. பல வேளையிலே அன்பு எப்படி அளக்கப்படுகிறது? கொடுப்பதை வைத்து. Now how much I give shows how much I love. நான் எவ்வளவு கொடுக்கிறேன் அவ்வளவு தூரம் நான் நேசிக்கிறேன். How did God love us? ஆண்டவர் எப்படி நம்மை நேசித்தார்? He gave his only begotten Son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். God loved mankind so much that he gave the best that he had. தேவன் மனுக்குலத்தை அவ்வளவாக நேசித்தபடினாலே தன்னிடத்தில் இருந்ததை சிறப்பான ஒன்று அதை எடுத்து கொடுத்து விட்டார். You know, if we love someone, ஒருவரை நாம் நேசிப்போமே என்றால் we give the best. சிறப்பானதை அவருக்கு கொடுப்போம். By the things that we give them, we reveal our deep love to them. அவர்களுக்கு கொடுக்கிற பொருளின் மூலமாக அவர்கள் மீது நாம் காட்டுகிற அந்த ஆழமான அன்பை வெளிப்படுத்துகிறோம். The Bible says வேதம் சொல்லுகிறது that God loved us so much தேவன் நம்மை அவ்வளவாய் that he நேசித்தார். gave his own Son, அதனாலே தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தார். only Son, ஒரே the குமாரன். most precious possession that he has ever had, அவருக்கு இருந்த ஒரே விலையேறப்பெற்ற சொத்து, the greatest thing that he ever possessed. அவருக்கு இருந்த விலையேறப்பெற்ற ஒரே ஒரு பொருள், He gave him for us. அவரை நமக்காக கொடுத்து விட்டார். Think about that. அதை கொஞ்சம் யோசிங்க. Now that is why when we come in the presence of God, we must think about God's great love for us. அதனால் தான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது தேவனுடைய மிகப்பெரிய அன்பை எண்ணி பார்க்க When வேண்டும். you think about God's Son, தேவனுடைய குமாரனை குறித்து எண்ணும் when பொழுது you think about Jesus and the cross where he died, இயேசுவையும் அவர் மரித்த சிலுவையையும் எண்ணும் பொழுது you cannot help but worship the Lord. கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. Joy begins to flood your hearts. உங்கள் உள்ளத்தை மகிழ்ச்சி நிரப்புகிறது. Joy begins to fill your minds. உங்கள் மனதை மகிழ்ச்சி நிரப்புகிறது. Why? Because now you're becoming aware of how much God loves you. காரணம் தேவன் உங்களை எவ்வளவாக நேசிக்கிறார் என்கிற ஒரு உணர்வு இப்பொழுது உங்களுக்கு வந்து That விட்டது. is how worship flows. அப்படியாக தான் ஆராதனை கரை புரண்டு That's how வருகிறது. joy flows. மகிழ்ச்சியும் அப்படிதான் You வருகிறது. see, a lot of Christian people don't understand பல that. கிறிஸ்தவர்களுக்கு இது புரியவில்லை. Worship is not whipping up some emotion. இந்த தொழுகை அல்லது ஆராதனை என்று சொன்னால் ஏதோ உணர்ச்சிகளை தட்டி எழுப்புவதல்ல. You know, it's not like driving a horse or a cow. ஏதோ ஒரு குதிரையோ மாட்டையோ ஓட்டுவதை போல அல்ல இது. It's not saying ha ha ha. ஹா, ஓடு, ஓடு, அப்படி அல்ல இது. No, that's not how you worship. அப்படி ஆராதிப்பது அப்படி அல்ல. You know, worship is something of a deep awareness of God's love that causes you to flow with joy. மகிழ்ச்சி என்பது
தேவனுடைய அன்பை குறித்து உங்கள் உள்ளத்திலே ஆழமான ஒரு உணர்வு வருகிறபடினாலே அது உங்களை ஆராதிக்கும்படியாக தள்ளுகிறது. Most of our songs have put what Jesus has done for us. நம்முடைய பாடல்களிலே பல பாடல்கள் இயேசு நமக்கு என்ன செய்தார் அதை குறித்தது. When I sing about it, I'm reminded and I'm made aware of God's great love for me. அதை பாடுகிற வேளையிலே தேவனுடைய பெரிய அன்பை நான் நினைத்துக் கொள்கிறேன். Even in my deepest trouble, when I sing some of these songs, மிகவும் இக்கட்டான வேளையிலும் இந்த மாதிரி பாடல்களை நான் and பாடும்போது, when I read the word, வசனத்தை வாசிக்கும் பொழுது, and when I meditate upon God தேவனை நான் தியானிக்கும் and பொழுது, His love for me, அவர் என்னிடத்தில் வைத்த அன்பை எண்ணும் பொழுது, fear leaves, பயம் ஓடுகிறது, sorrow leaves, துக்கம் மறைகிறது, sadness disappears. துக்கம் ஓடிவிடுகிறது, Only joy fills the heart. மகிழ்ச்சியே உள்ளத்தை நிரப்புகிறது. Why? Because you are now becoming more aware of God's great love for you. காரணம் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய அன்பை எண்ண ஆரம்பிக்கிறீர்கள். That's why you must meditate upon God's love for you. அதனால்தான் ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை தியானிக்க வேண்டும். There is no greater truth than the truth about God's love for you. தேவன் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை காட்டிலும் வேறு பெரிய சத்தியம் இல்லவே இல்லை. That's the greatest truth. மிகப்பெரிய சத்தியமே அதுதான். If a person knows that, ஒரு மனிதன் அதை அறிந்து கொள்வான் if a என்றால், person sure of that, ஒரு மனிதன் அதிலே உறுதி உள்ளவனாக இருந்தால், then that person will thrive in that love. அந்த மனிதன் அந்த அன்பிலே திளைப்பான். You thrive in Christian life only as much as you are aware of God's love. தேவனுடைய அன்பை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக உணர்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே திளைக்க முடியும். Let me read to you some verses about God's love. தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். Romans chapter 5 verse 8. ரோமர் 5:8. Romans 5:8. ரோமர் 5:8. You want to know how much God loves you? தேவன் உங்களை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று அறிய விருப்பமா? How He loves you? எப்படி நேசிக்கிறார்? But God commendeth His love towards us in that while we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When did Jesus die for us? இயேசு எப்பொழுது நமக்காக மரித்தார்? Not after we all became Christians and we became good people. நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறி நல்லவர்களாக மாறிய பிறகு அல்ல. Not because we were so good. நாம் நல்லவர்களாக இருந்தபடியினாலும் அல்ல. While we were yet sinners, the Bible says. வேதம் சொல்கிறது நாம் பாவிகளாக இருக்கிற வேளையிலே, While we were still lost, நாம் காணாமல் போனவர்களாக இருக்கும்போது God expressed His love towards us. தேவன் தம்முடைய அன்பை நம் மீது விளங்க பண்ணினார். How did He express it? எப்படி விளங்க பண்ணினார்? By sending His Son to die for us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பியதின் Just மூலம். think about that. அதை கொஞ்சம் யோசியுங்க. When I was not worthy, நான் தகுதியற்றவனாக இருந்த வேளையிலே, when I didn't have any merit, எந்த தகுதியும் எனக்கு இல்லாத when I did வேளையிலே, not deserve it, எந்த அருகதையும் எனக்கு இல்லாத வேளையிலே God sent His Son, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். and Son died for me அந்த மகன் எனக்காக மரித்தார். while I was still a sinner. நான் பாவியாக இருக்கும்போது இப்படி ஆயிற்று. Oh, that shows me something about God's love. அது தேவனுடைய அன்பை குறித்து எனக்கு ஒன்றை காட்டுகிறது. Romans chapter 8 ரோமர் 8ஆம் அதிகாரம் talks more about God's love. தேவனுடைய அன்பை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லுகிறது. Romans chapter 8 verse 32. ரோமர் 8:32. He that spared not His own Son, but delivered Him up for us all, how shall He not with Him also freely give us all things? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Verse 38. 38. For I am persuaded that neither death, nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறே எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். Look at verse 32 that we read just now. இப்போது வாசித்தோமே 32ஆம் வசனம் நல்லா கவனியுங்கள். That he that spared not His own Son, but delivered Him up for us all, how shall He not with Him also freely give us all things? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Let me say it in my language. என்னுடைய மொழியிலே சொல்லுகிறேன். That God who loved us so much and gave His Son for us, தேவன்
அவ்வளவாக நம் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனையே கொடுத்தவர் has given all things to us that we ever require. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். How many of you believe that? எத்தனை பேர் அதை God has விசுவாசிக்கிறீங்க? given you everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டார். That's his great love. அதுதான் அவருடைய மிகப்பெரிய Just அன்பு. think about his love. அப்படி அன்பை கொஞ்சம் யோசித்து You பாருங்க. know the famous parable, the parable of the prodigal son. இந்த கெட்ட குமாரனுடைய கதை உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை தான். Prodigal son. மனம் திரும்பிய மைந்தன், கெட்ட குமாரன். கெட்ட குமாரன். One great preacher writes about it. ஒரு பெரிய பிரசங்கியார் இதை குறித்து எழுதும்போது He சொல்லுகிறார், says it's not the parable of the prodigal son, it's the parable of the prodigal father. இது கெட்ட குமாரனுடைய கதை இல்லை, இது கெட்ட ஆண்டவருடைய கதை. இது கெட்ட தகப்பன். தகப்பன். He says என்ன சொல்லுகிறார்? God cannot hold back anything because of his great love. ஆண்டவர் இவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறபடினாலே எதையுமே அவர் தனக்காக வைத்துக் கொள்ளவே மாட்டார். He gives it. கொடுத்து விடுகிறார். Even the son, when he wanted to take his money and go and live his own way, அந்த மகன் பணத்தை எடுத்துக்கொண்டு சொந்த வழியிலே செல்வேன் என்று சொன்ன போதிலும் he gave it to him. தகப்பன் கொடுத்து விட்டார். His lavish love gave it to him. ஐயவருடைய ஏராளமான அன்பு, அளவற்ற அன்பு கொடுத்து விட்டது. He was so generous in his love. அன்பிலே அவ்வளவு தாராளமானவர். He gave it to him. கொடுத்து விட்டார். When he went and squandered everything, எல்லாவற்றையும் சென்று செலவழித்து விட்டார். lost every penny, எல்லா பைசாவும் இழந்து விட்டார். came back, திரும்ப வந்தார். still the love was never exhausted. இன்னும் கூட அந்த அன்பு தீர்ந்து போகவில்லை. He received him, ஏற்றுக்கொண்டார், honored him, கனப்படுத்தினார், respected him, மதித்தார். never pointed out to his foolishness, ஒருபோதும் அவனுடைய முட்டாள்தனத்தை சுட்டிக்காட்டவில்லை. received him, அவனை ஏற்றுக்கொண்டார், restored him to a place of sonship. மகன் என்கிற அதே அந்தஸ்துக்கு திரும்ப கொண்டு That வந்தார். story is a tremendous story of God's love for us. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து அற்புதமான ஒரு கதை அது. It is a story of the father who can do nothing but love and love. ஒரு தகப்பன் அன்பு கூறுவதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை குறித்த A கதை. father who does not know how to hate. வெறுப்பது எவ்வாறு என்று அறியாத ஒரு A தகப்பன். father that does not hold back anything. எதையுமே தனக்காக வைத்துக் கொள்ளாத A தகப்பன். father that can never reject. ஒருபொழுதும் தள்ளாத ஒரு A தகப்பன். father that can never say no. இல்லை என்று சொல்லாத ஒரு A தகப்பன். father that is always out there waiting for us to come back. நாம் திரும்ப வர வேண்டும் என்று எப்பொழுது நமக்காக காத்திருக்கும் A தகப்பன். father who gives everything. எல்லாவற்றையும் கொடுத்து விடும் தகப்பன். Think about that. கொஞ்சம் அதை யோசியுங்கள். You see, every Christian believer must be grounded in that. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதிலே வேர்க்கொண்டு இருக்க வேண்டும். But the exact opposite is happening in most places. ஆனால் இன்றைக்கு பல இடங்களிலே அதற்கு அப்படியே எதிர்மாறாக தான் We are நடக்கிறது. not told more about God's love, we are told more about God's wrath. தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு அதிகமாக சொல்லவில்லை, அவருடைய கோபத்தை குறித்து தான் சொன்னார்கள். You know, they tell us that God is angry with you. ஆண்டவர் உன் மீது கோபமா இருக்காருன்னு சொன்னாங்க. What did you do last week? கடந்த வாரம் நீ என்ன செய்த? What was your life like? உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? What is in your heart? உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்குது? What did you do? நீ என்ன செய்த? God is angry with you. ஆண்டவர் மேல கோபமா இருக்காரு. God's judgment is going to come upon ஆண்டவருடைய you. நியாயத்தீர்ப்பு உன் மீது வரப்போகுது. No wonder people don't have joy. மக்களுக்கு மகிழ்ச்சி இல்லையே, ஆச்சரியமே இல்லை. Because joy comes from being aware that someone loves me. ஒருவர் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிவதிலே தான் மகிழ்ச்சியே வருகிறது. Paul says பவுல் சொல்லுகிறார், that he not only gave his son, but he gave us everything. தம்முடைய குமாரனை கொடுத்தது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். Then he says, அதன் பிறகு in verse சொல்லுகிறார், 38 and 39, 38 39, nothing can separate him from the love of Jesus. இயேசுவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க Death முடியாது. cannot do it. மரணத்தால் முடியாது. You know, sometimes when somebody dies, ஒரு சில வேளையிலே ஒருவர் மரிக்கும்போது, I was reading the paper today. இன்னைக்கு பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்தேன். You know, a leading Hindu devotee and a political leader. அரசியல் தலைவர், இந்து பக்தன், பெரிய தலைவர் அவர். He has said அரசியல் தலைவர் அவர் that சொன்னார், he's been a great devotee of the Hindu gods. இந்து கடவுள்கள் மீது பெரிய பக்தி இவருக்கு. But his wife died all of a sudden. ஆனால் திடீரென்று மனைவி மரித்து விட்டாள். Now he says, இப்ப என்ன சொல்லுகிறார்? I don't want any God. எந்த கடவுளுமே எனக்கு வேண்டாங்க. I don't go to temples. கோயிலுக்கு போக மாட்டேன். I don't worship. நான் கடவுளை தொட மாட்டேன். The God who could not save my wife's life, I don't need to worship. என் மனைவியின் உயிரை காப்பாற்ற முடியாத கடவுளே எனக்கு வேண்டாம். That's all. அவ்வளவுதான். Now I read that and I said, what poor theology this man knows. You know, he knows very little about God. வாசித்தவளிலே இறைவனை குறித்து இந்த மனுஷன் கொஞ்சம் அறிந்து வச்சிருக்கா. பாவம் இந்த மனுஷன். Very sad, he doesn't know the living God. ஜீவனுள்ள தேவனை குறித்து இந்த மனிதனுக்கு தெரியவில்லையே, வருத்தமாக He இருக்கிறது. doesn't know about the God who loves him. தன்னை நேசிக்கிற தேவனை அவன் அறிய வேண்டுமே. He has been in religion so long. மதத்திலே பல வருடம் இருந்தவர்.
and he's running a political party based on religion. மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இவர். But does not know the love of God. ஆனால் தேவனுடைய அன்பை அறியாதவர். Paul says, பவுல் சொல்கிறார், death cannot separate me from the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு மரணம் என்னை பிரிக்க முடியாது. Life cannot separate me. ஜீவனும் பிரிக்க முடியாது. Angels cannot do it. தூதர்கள் பிரிக்க முடியாது. Principalities and powers cannot do it. அதிகாரங்கள் வல்லமைகள் பிரிக்க முடியாது. Things present and things to come cannot do it. நிகழ்காரியங்கள் வருங்காரியங்களும் என்னை பிரிக்க Height முடியாது. cannot do it. உயர்வு பிரிக்க முடியாது. Depth cannot do it. தாழ்வு பிரிக்க முடியாது. No other creature can do it. வேற எந்த சிருஷ்டியும் பிரிக்க முடியாது. He is so strongly grounded in the love of God. தேவனுடைய அன்பிலே அவ்வளவு ஆழமாக பதிந்து விட்டார். So deeply in love with God. தேவனோடு கூட அவ்வளவு ஆழமான ஒரு அன்பு. So much aware of how much God has loved us. தேவன் நம்மை எவ்வளவாக நேசித்தார் என்பதை குறித்து பெரிய ஒரு விழிப்புணர்வு அவருக்கு. You know, some Christians are like that sometimes. சில கிறிஸ்தவர்கள் இப்படிதான் You know, இருக்கிறார்கள். they say, well, so and so died in my family, so I don't believe in God anymore. பாருங்க, என் குடும்பத்துல இவர் செத்து போயிட்டாரு, அதனால இனிமேல் ஆண்டவரே நான் நம்ப மாட்டேங்க. You know, they get vexed and they get tired. களைத்து சோர்ந்து They விடுவார்கள். get tired because of certain situations. சூழ்நிலைகளின் நிமித்தமாக சலிப்புறுவார்கள். But we know that God is not doing all these things. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை. God is not a God of death. ஆண்டவர் மரணத்தின் ஆண்டவர் அல்ல. God did not bring death. மரணத்தை ஆண்டவர் கொண்டு வரவில்லை. God did not put death in the world. இந்த உலகத்திலே மரணத்தை தேவன் கொண்டு வரவில்லை. God did not create death. மரணத்தை தேவன் படைக்கவில்லை. God did not want man to die. மனிதன் மரிப்பது தேவனுக்கு விருப்பம் இல்லை. No. இல்லை. We know who God is. தேவன் யார் என்று நமக்கு தெரியும். God is not a God of death. தேவன் மரணத்தின் தேவன் அல்ல. He said, I am not the God of the dead, I am God of the living. அவர் என்ன சொன்னார்? நான் மரித்தோரின் தேவனாய் இராமல் உயிருள்ளோரின் தேவனாய் இருக்கிறேன். God has nothing to do with death. மரணத்துக்கு தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. Light has nothing to do with darkness. ஒளிக்கும் இருளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. Good has nothing to do with evil. நல்லதற்கு தீமைக்கும் இடையே எந்த உறவும் இல்லை. Righteousness has nothing to do with sin. நீதிக்கும் பாவத்துக்கு எந்த உறவும் இல்லை. Our God is good. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is righteous. நம்முடைய தேவன் நீதிபரர். Our God is light. நம்முடைய தேவன் ஒளியாய் He இருக்கிறார். can never do anything that is evil. தீமையான ஒன்றையும் அவர் செய்யவே Then மாட்டார். what is death? மரணம் என்றால் என்ன? Death is the symbol of the fallen state of man. மனிதனுடைய வீழ்ந்து போன நிலைமையின் சின்னமே இந்த மரணம். And our God has made a way for us to overcome that death. ஆனால் அந்த மரணத்தை மேற்கொள்ளத்தக்கதாக நம்முடைய தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணிவிட்டார். If you know the Bible and what it says about death, you will not hate God because of someone else's death. வேதத்தையும் மரணத்தை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்கிறது என்பதையும் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவர் மரித்து விடுவார் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் தேவனை வெறுக்க மாட்டீர்கள். Paul said, பவுல் சொல்கிறார், oh death, where is your sting? மரணமே உன் கூரெங்கே? Oh grave, where is your power? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Where is your victory? எங்கே உன் வெற்றி? He says, you don't have victory. வெற்றி உன் கையிலே இல்லை. I am victorious. நானே வெற்றி பெற்றவன். When I die in Christ, கிறிஸ்துவுக்குள் நான் it's மரிக்கும் not பொழுது my defeat. அது எனக்கு தோல்வி அல்ல. I'm not going to end up with the grave. நான் இது பாதாளத்திலே முடிந்து போக போவதில்லை. No. இல்லை. God will raise me up. ஆண்டவர் அங்கிருந்து என்னை எழுப்புவார். I will live in heaven forever. பரலோகத்திலே என்றென்றுமாக வாழுவேன். God through Christ has made a way for me to overcome this death and darkness. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக இந்த மரணத்தையும் பாதாளத்தையும் மேற்கொள்ளத்தக்கதாக உண்டு பண்ணியிருக்கிறார் ஒரு வழியை. God has done good. தேவன் நல்லதை The செய்திருக்கிறார். devil has done bad. பிசாசு கெட்டதை Death செய்தார். comes from the devil. மரணம் The பிசாசினிடத்தில் Bible வருகிறது. says the last enemy, death, will be gotten rid of in the last day. வேதம் சொல்கிறது கடைசி சத்துருவாகிய மரணம் கடைசி நாளிலே சங்கரிக்கப்படுவான். You know that? தெரியுமா உங்களுக்கு? God has a plan. ஆண்டவர் ஒரு திட்டத்தை We வைத்திருக்கிறார். understand what it is. அது என்னவென்று நமக்கு That's புரிகிறது. why Paul says, ஆகவே தான் பவுல் nothing சொல்கிறார், can separate me. ஒன்றும் என்னை பிரிக்க I முடியாது. love God. தேவனை நேசிக்கிறேன். I know God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார் என்று So I அறிவேன். never lose my joy, he says. ஆகவே என் மகிழ்ச்சியை நான் இழப்பதே இல்லை. There is no way I can lose my joy. நான் அதை இழப்பதற்கு வழியும் இல்லை. Turn to Ephesians chapter 5. எபேசியர் 5க்கு திருப்புங்கள். Ephesians chapter 5 எபேசியர் 5 and verse 25. 25. 5:25. Husbands, love your wives, even as Christ also loved the church and gave himself for it. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Jesus gave himself for the church. இயேசு சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Why? ஏன்? Because he loved the church. சபையை நேசித்தபடியினார். You know Christ loved the church. கிறிஸ்து சபையை நேசிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? He loved so much that he gives his life for it. அது நேசித்தபடியினால் தான் தம் ஜீவனை அதற்காக கொடுத்தார். And Paul says, you love your wife just like Christ loved the church. பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து சபையை நேசித்ததை போல நீங்களும் மனைவியை நேசியுங்கள்.
What a great truth. என்ன பெரிய சத்தியம். What a great revelation about God's love for us. தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு. God loved us so that he gave his only son. நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மை நேசித்தார். Galatians chapter 2. கலாத்தியர் 2 Galatians 2:20. 2:20. Galatians chapter 2 verse 20. I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me, and the life which I now live in the flesh I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Again and again Paul says that Christ loved me and gave himself for me. திரும்ப திரும்ப பவுல் சொல்லுகிறார், வைத்திருக்கும் அன்பு. That God is love. தேவன் அன்பா இருக்கிறார். God has shown his love. ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். He wants all the believers to be aware of that love. எல்லா விசுவாசிகளும் இந்த அன்பை குறித்த ஒரு விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Because that is where joy comes from. காரணம் மகிழ்ச்சி அங்கே இருந்தான் வருகிறது. Lift up your hands and say, கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். He gave his only son. தம்முடைய ஒரே பேரான குமாரனை He gave his கொடுத்தார். best. சிறந்ததை கொடுத்தார். He gave everything for me. எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். God loves me. தேவன் என்னை I am நேசிக்கிறார். sure of God's love. தேவனுடைய அன்பு எனக்கு நிச்சயம் உண்டு. I tell you, this is the first step to be full of joy. மகிழ்ச்சியால் நிரம்பி இருப்பதற்கு முதல் அடி இதுதான். You know, a lot of people when they have some problem at home, பலருக்கு வீட்டிலே பிரச்சனை வரும்போது, you know, suppose the husband hates you கணவன் ஒருவேளை வெறுக்கலாம், or the wife hates you, மனைவி ஒருவேளை வெறுக்கும்போது, there's some problem. ஏதோ சில பிரச்சனைங்க, immediately believers start losing their joy. உடனடியாக விசுவாசிகள் மகிழ்ச்சி இழக்க You ஆரம்பிப்பார்கள். don't have to lose your joy. மகிழ்ச்சி இழக்க வேண்டிய A அவசியம் இல்லை. husband may hate his wife. கணவன் மனைவியை வெறுக்கலாம், Wife may hate the husband. மனைவி கணவனை வெறுக்கலாம். But the thing is, the fact is, God loves you. ஆனாலும் உண்மை சத்தியம் என்னவென்றால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Your joy is not from the love that you get from your husband. Your joy is your awareness of God's love for you. உங்களுடைய மகிழ்ச்சி கணவன் உங்களை நேசிக்கிறார் என்கிற அறிவில் இருந்த அல்ல, தேவன் உங்களை நேசிக்கிறார் என்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதே, அதன் மூலமாக வருகிறது. This is what makes a difference in life. வாழ்க்கையிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணுவது அதுதான். Otherwise, what difference is there from us to the others? இல்லை என்றால் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? We live by God's love. நாம் தேவனுடைய அன்பிலே வாழ்கிறோம். We live with joy because we know God loved us. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறபடினால் அதிலே மகிழ்ச்சியாய் வாழ்கிறோம். Second thing, இரண்டாவது, second source of our joy. நம்முடைய மகிழ்ச்சிக்கு இரண்டாவது ஆதாரம், Joy comes from contentment. இந்த மகிழ்ச்சி மன ரம்யம் அல்லது திருப்தியிலிருந்து வருகிறது. Turn to Philippians chapter 4. பிலிப்பியர் 4க்கு திருப்புங்கள். Philippians chapter 4 verse 12. பிலிப்பியர் 4:12. I know both how to be abased and I know how to abound everywhere, and in all things I am instructed both to be full and to be hungry, both to abound and to suffer need. I can do all things through Christ which strengthens me. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. In one word, if you say, Paul is saying, I know how to be content in every situation, that's why I have joy. ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல போனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? எல்லா சூழ்நிலையிலும் எவ்வாறு திருப்தியாக இருப்பது, மனரம்யமாக இருப்பது என்று நான் அறிந்து கொண்டேன், அதனால் தான் சந்தோஷமாக இருக்கிறேன். He is in jail now. ஒரு சிறையில இருக்கிறார். And he's writing from the jail. சிறையிலிருந்து எழுதுகிறார். He says it doesn't make any difference to me. எனக்கு எந்த வித்தியாசத்தை அது உண்டு பண்ணவில்லை. If I live, I'm going to be useful for people. நான் உயிரோடு இருந்தால் மக்களுக்கு உபயோகமாக If I die, I'm going to go be with the Lord. செத்தால் ஆண்டவரோடு இருக்க போவேன். If I'm in prison, I'm going to get some people changed over here. சிறையில இருந்தால் இங்கே ஒரு சிலரை மனம் திரும்ப வைப்பேன். I'm going to preach Christ over here. இங்கே கிறிஸ்துவை பிரசங்கிப்பேன். If I'm out there, then I'm going to live for Jesus and preach more of Christ everywhere. ஒரு சிறையின் வெளியே இருந்தாலும் அங்கே பிரசங்கித்து பலரை இயேசுவின் பக்கமாக இழுப்பேன். He says, I'm content.
அவர் சொல்ல நான் மனரம்யமா இருக்கிறேன். I know that God is working out his plans and purposes through me. என் மூலமாக தேவன் தம்முடைய சித்தம் திட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றி வருகிறார் என்று No man can do anything to me. எந்த மனிதனும் எனக்கு ஒன்றும் செய்ய No முடியாது. situation can overcome me. எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ள முடியாது. Not one of my hair can fall without the will of God. தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு மயிராவது கீழே விழாது. So I'm not worried about anything. ஆகவே எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. I know how to be content, he says. அவர் சொல்கிறார் எனக்கு எப்படி திருப்தியாக மனரம்யமாக இருப்பது தெரியும். When you're locked up in the jail, சிறையிலே பூட்டப்பட்டு இருக்கும்போது, when they don't give you 3 meals a day, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்காமல் இருக்கும்போது, and when you don't have all the comforts, இந்த வசதிகள் எல்லாம் இல்லாத இருக்கும்போது, he says I know how to be content. அவர் சொல்றார் எனக்கு எப்படி திருப்தியா இருக்கணும் தெரியுங்க. How can he be content? எப்படி மனரம்யமாக இருக்க He can be முடியும்? content knowing that God has a plan through all these things. இந்த காரியங்கள் எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிவதன் மூலம் மனரம்யமாக இருக்க That முடியும். God is doing what he wants to do. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அதை செய்கிறார். He is fulfilling his plan and purpose. நம்முடைய திட்டம் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். God has already told him that he has to suffer many things for his name's sake. தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் பல பாடுகளை இவர் பட வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு சொல்லிவிட்டார். God has already given him a clue. ஏற்கனவே ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். So when suffering came, ஆகவே பாடுகள் வந்தபோது, he's not like some of the Christians, talking about suffering all the time. ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே எப்ப பார்த்தாலும் பாடுபாடுன்னு பேசுறவங்க. No. இல்லை. When suffering came, he's talking about his inward joy. பாடுகள் இருக்கும் பொழுதே உள்ளான மகிழ்ச்சியை குறித்து He says, பேசுகிறார். I know how to be content. எப்படி மனரம்யமாக இருப்பது எனக்கு தெரியும். He is content because he knows he is where God wants him to be. தேவன் இவரை எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அங்கே இருக்கிறார் என்று அறிந்து மனரம்யமாக He is இருக்கிறார். content because he is going where God wants him to go. தேவன் எங்கே செல்ல விரும்பினாரோ அங்கே சென்றிருக்கிறார் ஆகவே திருப்தி. He is content because he is doing what God has planned for him to do. தேவன் இவருக்கு என்ன திட்டம் செய்து வைத்தாரோ அதை செய்கிறார் ஆகவே மனரம்யம். You see, contentment is very important. மனரம்யம் ரொம்ப முக்கியம். In the place where you are, நீங்கள் இருக்கிற இடத்திலே to be content, மனரம்யமாக to be இருங்கள். thankful to God, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். depend on God. தேவனை சார்ந்திருங்கள். No, this is not saying, well, if you're don't have, the scripture is not saying if you don't have any food, just be content and just suffer without food. சாப்பாடே இல்லாத வேளையில சரி சாப்பாடு இல்ல பரவாயில்ல அப்படியே மனரம்யமா திருப்தியா இருந்துறா அப்படி இருங்க சொல்லி வேதம் சொல்லுது. If you're poor, just be poor. வியாதியாக இருந்தா அப்படியே திருப்தியா அப்படியே இருந்துரு. If you're sick, just be sick. வியாதியாக இருந்தா அப்படியே வியாதியாவே திருப்தியா இரு. That's not what it's saying. அப்படி சொல்லவில்லை இங்க. No. இல்லை இல்லை. It is saying learn to depend on God through all these circumstances. இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள். அதை தான் சொல்லுகிறது. Learn to trust in God. தேவனை விசுவாசிக்க கற்றுக்கொள். Learn to exercise your faith. விசுவாசத்தை வெளிக்காட்ட கற்றுக்கொள். Learn to do and fulfill the plan of God for your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் தீர்மானத்தை நிறைவேற்ற கற்றுக்கொள். And be courageous and be strong. தைரியமாக இரு, பலன் கொண்டு இரு. Because you know that God is with you. காரணம் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று உனக்கு தெரியும். And even in the midst of such circumstances, you know that God loves you. எந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிவீர்கள். Contentment மனரம்யம் is that from which joy flows. அங்கே இருந்துதான் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடுகிறது. Contentment cannot be there if you don't trust God and his plans and purposes for your life. தேவனையும் அவருடைய திட்டம் நோக்கம் தீர்மானம் இவைகளை விசுவாசிக்காவிட்டால் மனரம்யம் இருக்க முடியாது. God has put me here. ஆண்டவரை நீங்க I வைத்திருக்கிறார். need to be content. நான் அதில் திருப்தியா இருக்கணும். I need to trust God. தேவனை நான் நம்ப வேண்டும். I trust God to fulfill his plan and purpose. தேவன் தம்முடைய திட்டம் நோக்கத்தை நிறைவேற்ற நான் தேவனை You நம்புகிறேன். can't have your mind flying in 1,000 different directions ஆயிரம் திசையிலே மனம் பறக்க இடம் கொடுக்க and கூடாது. think, maybe I should do this and maybe I should do that. நான் ஒரு அதை செய்யணுமா ஒரு இதை செய்யணுமா. Just follow God's plan. தேவனுடைய திட்டத்தை பின்பற்றுங்கள். When be sure that you're doing that. நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக கொள்ளும்போது Trust in God. தேவனை நம்புங்கள். Then you will have contentment. உங்களுக்கு மனரம்யம் வரும். If you have contentment, you will have joy. மனரம்யம் இருந்தால் மகிழ்ச்சியும் வரும். Thirdly, மூன்றாவது joy comes from knowing that you have something of value, something that is worthwhile. உங்களுக்குள்ளாக மதிப்புள்ள ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் வேளையிலே மகிழ்ச்சி வருகிறது. That you possess something. ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருக்குது. Talking in a general way. பொதுவாக நாம் பேசும்போது people are happy because they have a wife, they have children, they have career, they have business, they have whatever. மனைவி இருக்கிறபடினாலே பிள்ளை இருக்கிறபடினாலே நல்ல வேலை அல்லது பிசினஸ் இருக்கிறபடினாலே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பேசுவார்கள். This is something that they possess. அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்தி போல அது. They value this. அதற்கு அவர்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள். They want to live. வாழ விரும்புகிறார்கள். They want to live for their wife, for their children. மனைவிக்காக பிள்ளைக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். A man who says I want to die after he gets married, he wants to live because he's got a wife now and he's got a child now. சாக வேண்டும் என்று சொல்கிற விரும்புகிற மனிதன் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே எனக்கு சாக வேண்டாங்க மனைவிக்காக நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்றான். I want to live for my child. பிள்ளைக்காக நான் வாழணும். You see,
he wants to live because he has something worthwhile. மதிப்புள்ள ஒன்று இருக்கிறபடினாலே வாழ வேண்டும் என்கிற ஆசை இவனுக்கு. In a person's life, in a believer's life, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே what does he have that is worthwhile? அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய What is மதிப்புள்ள the greatest thing that he has? அவனுக்குள்ளாக இருக்கிற விலை மதிக்கப்பட்டது எது? Turn to Philippians chapter 3, பிலிப்பியர் 3க்கு திருப்புங்கள். verse 7. 7ஆம் வசனம். Paul talks about what is the greatest thing of value in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் விலையேறப்பட்டது எது என்று பவுல் சொல்கிறார். He says, but what things were gained to me, those I counted loss for Christ. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். You know, the things that were gained to him was his education, his background, his riches and all those things. இவருக்கு லாபமாய் இருந்தது எது? இவருடைய படிப்பு, இவருடைய ஐஸ்வர்யம், இவருடைய பின்னணி. You know, if you read the history of Paul, you'll learn that he was one of the comes from a very aristocratic, rich family. பவுலுடைய வாழ்க்கை சரிதையை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னா கண்ணியமான பணக்கார குடும்பத்திலிருந்து இவர் வருகிறார். You know, very rich family. மிக மிக செல்வ செழிப்பான The Romans respected this Jew because of the rich heritage he has. இவருக்கு இருக்கக்கூடிய செழிப்பான பின்னணி நிமித்தம் ரோமர்கள் இவனை Had மதித்தார்கள். the best education. மிக சிறந்த படிப்பு Had a இவருக்கு lot of இருந்தது. money. ஏராளமான பணம் இவருக்கு. Had a lot of everything. எல்லாமே ஏராளம். You know, but he says, those things I count as loss. ஆனாலும் என்ன சொல்லுகிறார்? அவைகளை நான் நஷ்டம் என்று That's எண்ணுகிறேன். nothing. ஒண்ணுமே கிடையாது அது. That's nothing. அது ஒண்ணுமே He கிடையாது. says, yea, doubtless I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, and do count them but dung, that I may win Christ. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். What does he mean? என்ன அர்த்தத்தோடு சொல்கிறார்? He means that to know Christ, கிறிஸ்துவை அறிவது, in order to follow Christ, கிறிஸ்துவை பின்பற்றும்படி he has put Christ as the most important thing in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மிகவும் முக்கியமான All those things he considers as nothing. மற்ற எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணிவிட்டார். Now some people think you have to leave everything and, you know, throw it away and then be nothing. ஒரு சிலர் நினைக்கிறாங்க இருக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஒண்ணுமில்லாத நாம வந்துடணும். This is talking about an attitude, not some sort of a funny action. ஏதோ வினோதமான ஒரு செயலை குறித்து இது சொல்லவில்லை, எண்ணத்தை மனதை குறித்து இது சொல்லுகிறது. He says, I count in my mind, I think about those things as nothing. In my mind, Christ is the greatest thing. என்னுடைய மனதிலே இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை, கிறிஸ்துவே மிகவும் விலையேறப்பட்டவர் என்பதை நான் எண்ணுகிறேன். I'm always thinking about him. எப்பொழுதும் அவரை குறித்தே எண்ணுகிறேன். Thinking about his work. அவருடைய ஊழியத்தை எண்ணுகிறேன். Preaching his name. அவருடைய நாமத்தை பிரசங்கிக்கிறேன். I'm thinking about his love. அவருடைய அன்பை குறித்து எண்ணுகிறேன். I want to know him. அவரை நான் அறிய விரும்புகிறேன். For that, I count all these things as nothing. அதற்காக இவை எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணுகிறேன். That's something that everybody can do. எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்றுதான். You know, everybody can do that. எல்லாராலும் இது செய்ய முடியும். Now, they preached it wrong for so many years. பல வருடங்களாக இதை தப்பாக பிரசங்கித்து You விட்டார்கள். must count them as loss and dung and go and throw it in the garbage, you know. நீ அதையெல்லாம் குப்பையாக எண்ண வேண்டும், அதை குப்பை தொட்டியில் கொட்டி விட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். You know, so people are afraid to follow Christ fully. அதனால ஜனங்கள் கிறிஸ்துவை முழுவதுமாக பின்பற்ற அவ்வளவு பயம் அவங்களுக்கு. That means I have to leave everything. ஐயோ கிறிஸ்துவை பின்பற்ற இதெல்லாம் I விட்டுறணும். can't sleep in a good bed. நல்ல படுக்கையில தூங்க I முடியாது. can't live in a good house. நல்ல வீட்ல வாழ முடியாது. I can't have fan. நல்ல ஃபேன் வைத்து கொள்ள I can't wear முடியாது. good clothes. நல்ல துணி போட I முடியாது. can't have any good thing. என்ன நல்ல பொருள் இருக்க I முடியாது. have to leave everything. எல்லாவற்றையும் Consider விட்டு them all lost. எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணணுமா? Then hold on to Christ. கிறிஸ்துவை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். That's not what he's saying. அப்படிங்க சொல்லவில்லை. He's saying, what do you consider in your mind to be the greatest thing of value? உன்னுடைய மனதை பொறுத்த வரைக்கும் எதை நீ விலையேறப்பட்ட பொருளாக கருதுகிறாய்? Is your house the greatest thing? உன்னுடைய வீடுதான் உனக்கு பெருசா? Your bank account the greatest thing? உன்னுடைய பேங்க் கணக்கு தான் ரொம்ப பெருசா? No, Christ is the greatest thing. கிறிஸ்து தான் பெரியவர். Christ is the thing that is of great value to you. நம்மை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து தான் மிகவும் விலையேறப்பட்டவர். Verse 10. 10வது He says that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being made conformable unto his death. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. Verse 14. 14வது I press toward the mark for the prize of the high calling of God in Christ. 14வது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். Now look at verse 15. 15 கொஞ்சம் கவனிங்க. Now this is what I'm saying. இதைதான் நான் சொல்ல விரும்புறேன். Let us therefore, as many as be perfect, be thus minded. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும்
இந்த சிந்தையாயிருக்க கடவோம். You see, it's talking about mind, what you're thinking in your mind. எதை சிந்திக்கிறோம், சிந்தை அதை குறித்து பேசுகிறது. He's not telling you to go and get rid of all your, tear up your degree and throw it in the garbage. உங்களுடைய பட்டத்தை எல்லாவற்றையும் கிழித்து குப்பையிலே போடுங்கள் என்று அப்படி சொல்லவில்லை. I've heard testimonies like that. இப்படி சாட்சிகளை கேட்டு I இருக்கிறேன். remember when I was a young man, someone came and testified like this. நான் வாலிபனாக இருந்த வேளையிலே ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார், ஞாபகம் இருக்குது. When I got saved, நான் ரட்சிக்கப்பட்ட I read வேளையிலே Philippians chapter 3. பிலிப்பியர் 3 அதிகாரத்தை And this is வாசித்தேன். what Paul said. பவுல் இப்படியாக This சொல்லுகிறார், is done. இது My குப்பை, education is done. படிப்பு குப்பை, My money is done. பணம் குப்பை, Everything is done. எல்லாமே குப்பை. So I took my MA degree ஆகவே என்னுடைய MA பட்ட படிப்பை and எடுத்து tore it up. கிழித்தேன். My BA degree, என்ன BA பட்ட I tore it up. அதை கிழித்தேன். My high school diploma, ஹை ஸ்கூல் சர்டிபிகேட் I tore it up. கிழித்தேன். Threw it all in the garbage. எல்லாவற்றையும் குப்பையில் Oh, போட்டேன். hallelujah. ஓ ஹalleluya. Now I want to follow Jesus. இப்போது இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். And everybody said, oh, hallelujah. எல்லோரும் ஹalleluya என்று கத்தினார்கள். Some ladies are sitting there, oh, Jesus. ஒரு சில ஓ இயேசுவே. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நினைச்சிருந்தோம் அந்த காலத்துல. இவர் இப்படி சொன்னோன்னே எல்லாருக்கும் உருன்னு ஏறிக்கும். We thought that was great in those days. நாங்கள் என்ன நினைத்தோம், அதுதான் பெருசு அப்படின்னு நினைத்தாங்க. But those kind of people that tear up the certificate, இந்த சர்டிபிகேட்லாம் கிழிச்சாங்களா அந்த ஆளுங்க. but they always go and tell, you know, I am MA, என்ன தெரியுமா சொல்லுவாங்க போய் வெளியே, உங்களுக்கு தெரியுமா நான் MA படிச்சிருக்கிறேன், I've got a BA, BA படிச்சேன், and I left such a great job, பெரிய வேலையை விட்டு and I வந்தேன், earned so much. இவ்வளவு சம்பாதிச்சேன். You see, they tore up the certificate, they didn't tear it up as far as the importance that they gave to it in their mind. அவர்கள் இந்த சர்டிபிகேட்டை கிழிச்சாங்க, ஆனால் இந்த சிந்தையிலே அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்களே, அதை இவர்கள் கிழிக்கவே இல்லை. No. இல்லை. The Bible doesn't tell you to tear up your certificate. உங்களுடைய சர்டிபிகேட்டை கிழிச்சு போடுங்க பைபிள் சொல்லவே இல்லை. Keep it safe. பத்திரமா வைங்க அதை. That's good. நல்லது. You worked hard to achieve it. அதை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க. God helped you to do it. அதை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தாரே. You know, keep it safe. பத்திரமா வைங்க அதை. Don't think of it lightly. அதை லேசா நினைச்சிட கூடாது. Is that right? சரி, புரியுதா? Change your mind. சிந்தையை மாற்றுங்கள். In your mind, keep Christ as the greatest thing. சிந்தையிலே கிறிஸ்துவை மிகப்பெரிய பொருளாக வையுங்கள். Pursue Christ. கிறிஸ்துவை பின்தொடருங்கள். Live for Jesus. இயேசுவுக்காக வாழுங்கள். Don't live for your, for the wealth. ஆஸ்திக்காக வாழ வேண்டாம். Don't live for other things. மற்ற பொருட்களுக்காக வாழ Don't வேண்டாம். live for pride. பெருமைக்காக வாழ வேண்டாம். Don't live for worldly achievements. உலக சாதனைகளுக்காக வாழ வேண்டாம். Live for Jesus. இயேசுவுக்காக Let வாழுங்கள். Jesus be your goal. இயேசு உங்கள் குறிக்கோளாக Paul அமையட்டும். says, I press towards that mark. பவுல் சொல்கிறார், அந்த லக்கை நோக்கி நான் முன்னேறுகிறேன். That's my destination. அதுதாங்க என்ன நான் போய் சேர வேண்டிய What இடம். is the destination? சேர வேண்டிய இடம் அது. A full, complete knowledge of Jesus. இயேசுவை முழுவதுமாக அறிந்து கொள்ளும் ஒரு அறிவு. I want to know him. அவரை நான் அறிய That's all I want in life. வாழ்க்கையில எனக்கு தேவை அதுதான். And the Bible says, வேதம் சொல்கிறது, when you do that, all other things will be added to you. நீங்கள் அதை செய்யும்போது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hello? இருக்கிறீங்களா? You don't have to throw it in the garbage. குப்பையில கொட்ட When வேண்டிய you put அவசியம் இல்லை. Christ as your goal கிறிஸ்துவை உங்கள் லக்காக வைக்கும் பொழுது, and keep going towards it, அதை நோக்கி முன்னேறும் பொழுது, when you are thus minded, அதையே சிந்தையாக கொண்டிருக்கும் பொழுது, then all other things will be added to you. மற்ற எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். Do you believe that? நம்புறீங்களா அத? You believe that? நம்புறீங்களா அத? That's what spiritual maturity is all about. அதுதாங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி. To tear up an MA degree takes only a fool to do it. MA சர்டிபிகேட் கிழிக்கிறது ஒரு முட்டாள் போதுமே. In order to get one more, you have to go and stand in the university building for 1 month and pay all kinds of money and beg these people to get it. இன்னொரு MA சர்டிபிகேட் வாங்கணும் சொன்னா யுனிவர்சிட்டி பில்டிங்க்கு போயிட்டு ஒரு மாசம் நின்னு லஞ்சம் கொடுத்தா வாங்க முடியும். Don't tear it up. கிழிக்காதீங்க தயவு செய்து. Set your mind right. சிந்தையை சீர்படுத்துங்கள். Finally, கடைசியாக joy comes from knowing that joy comes from giving something that is worth giving. மதிப்புள்ள ஒன்றை கொடுப்பதின் மூலமாக மகிழ்ச்சி வருகிறது. It's better to give than to receive. வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது In நல்லது. this world that is full of selfishness, சுயநலம் நிறைந்த இந்த உலகத்திலே people don't understand giving. கொடுப்பது மக்களுக்கு புரியவில்லை. You see, but in the natural also there is evidences of the joy that comes from giving. இந்த இயற்கையிலும் கூட பாருங்க, உலக பிரகாரமாக கூட கொடுப்பதன் மூலமாக மகிழ்ச்சி என்பது கிடைக்கிறது. Consider a mother, for example. உதாரணமாக தாயை பாருங்களேன். The mother is busy from morning till night, காலை முதல் இரவு வரைக்கும் தாய் அவ்வளவு வேலையாக இருக்கிறார். working for the child, குழந்தைக்காக, cleaning up the child, குழந்தையை சுத்தம் பண்ணி, feeding the child, குழந்தைக்கு சாப்பாடு போட்டு, always busy. எப்பொழுதும் பயங்கர வேலை. Loses sleep all night sometimes சில வேளை ராத்திரி பூரா தூக்கம் இருக்காது because of the child. குழந்தை நிமித்தமா. But she is happy.
ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறார். Why? ஏன்? She is happy in the giving. கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி Giving அவளுக்கு. herself to the child makes her happy. தன்னையே அந்த குழந்தைக்கு கொடுக்கிறாளே அது அவளுக்கு மகிழ்ச்சியை Giving food makes கொடுக்கிறது. her happy. உணவை கொடுப்பது மகிழ்ச்சியை Giving கொடுக்கிறது. the child a life makes her happy. அந்த குழந்தைக்கு உயிரை கொடுக்கிறாளே அதுவே அவளுக்கு மகிழ்ச்சியை See, கொடுக்கிறது. there is joy in giving. ஆகவே கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி. But somehow, we don't realize that in the spiritual life. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி அதை நாம் மறந்து விட்டோம். You know what is the greatest joy in spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? Is when you give the gospel to someone and that someone receives the gospel and comes to Christ. That is the greatest joy that you can receive. நீங்கள் ஒருவருக்கு சுவிசேஷத்தை கொடுத்து அவர் அந்த சுவிசேஷத்தை பெற்று இயேசு அண்டையிலே வரும்பொழுதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். Have you ever experienced that joy? அந்த மகிழ்ச்சி என்னைக்காவது அனுபவித்து A இருக்கிறீங்களா? lot of people saying, "Oh, I don't have joy." பல சொல்லுவாங்க எனக்கு மகிழ்ச்சி இல்லங்க. Lead one person to Jesus. ஒருவரை இயேசுவின் பக்கமாக நடத்தி You பாருங்கள். may tell 100 people and 99 people may reject it. The one who accepts it will bring so much joy to you. 100 பேருக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லலாம், 99 பேர் வேண்டாம் என்று தள்ளிவிடலாம். ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய மகிழ்ச்சி உள்ளே. You know that? தெரியுமா உங்களுக்கு? Hello? இருக்கிறீங்களா? Everyone must experience that. ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க வேண்டும். All the time. எப்பொழுதும் Telling the gospel to others. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்க Giving வேண்டும். this gospel. இந்த சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும். Giving this gospel. இந்த சுவிசேஷத்தை கொடுக்க The வேண்டும். more you give, the more joy will come from every side. எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெளியே இருந்து மகிழ்ச்சி The உள்ள. Bible says, "Cast your bread upon the waters." வேதம் சொல்லுகிறது அப்பத்தை தண்ணீரின் மீது போடு. And after many days it will come back to பல you. நாட்களுக்கு பிறகு அது திரும்ப வரும். So wherever you go, you keep telling about Jesus. ஆகவே எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கே இயேசுவை குறித்து சொல்லுங்கள். Like casting your bread. அப்பத்தை போடுங்கள். Some people may not like it. ஒரு சிலருக்கு பிடிக்காது. But just tell them. ஆனாலும் சொல்லுங்கள். Tell them about God's love. தேவனுடைய அன்பை குறித்து சொல்லுங்கள். Pray for them. அவளுக்காக ஜெபியுங்கள். Help them. உதவி Tell செய்யுங்கள். them about Jesus in a very simple way. இயேசுவை எளிமையான முறையில் Tell சொல்லுங்கள். what Jesus has done for you. இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் அதை I'll சொல்லுங்கள். tell you one day it will come back to you. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாள் ஒன்று வரும் அது திரும்பி வரும். You'll find them coming to Christ. கிறிஸ்து வண்டையில் அவர்கள் வருவதை காண்பீர்கள். There is great joy when one person comes to Jesus. ஒருவர் இயேசு வண்டையிலே வரும்பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம். The Bible says வேதம் சொல்லுகிறது that there is great joy in heaven for one person that has come to Jesus. இயேசு வண்டையிலே வந்த ஒரு மனிதன் நிமித்தமாக பரலோகத்திலே பெரிய மகிழ்ச்சி. Huh? You believe that? நம்புறீங்களா அத? Heaven is joyful. பரலோகம் மகிழ்கிறது. Huh? What about the earth? பூமி விஷயம் என்ன? Sunday morning we preached. ஞாயிற்றுக்கிழமை காலையில நாம் So many people come and receive Jesus. பலர் வந்து இயேசுவை What a ஏற்றுக்கொண்டார்கள். great joy. எவ்வளவு பெரிய I மகிழ்ச்சி. remember when I first started preaching, நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த நாட்களில் எனக்கு ஞாபகம் இருக்குது. I used to be so scared to give an altar call, அழைப்பு கொடுக்க எனக்கு அவ்வளவு பயம். I used to think, what if I gave an altar call, nobody came? அழைப்பு கொடுத்தா யாருமே வரலன்னா என்ன ஆகும்? I was just a student, சாதாரண ஒரு மாணவன் அப்பொழுது. Didn't know how to preach. எப்படி பிரசங்கிப்ப So I தெரியாது. used to be scared to call people up. மக்கள் வாருங்கள் என்று சொல்ல எனக்கு பயம். So finally one day I decided to do it. கடைசியில கூப்பிட்டெல்லாம் முடிவு I பண்ணிட்டேன். closed my eyes கண்ணை மூடிக்கிட்டேன். and I just gave an altar call. அழைப்பை I கொடுத்தேன். didn't want to even see. பார்க்க கூட எனக்கு இஷ்டம் I இல்லை. preached, பிரசங்கித்தேன். closed my eyes. கண்ணை மூடிக்கொண்டேன். I said, all those who want to come to Jesus, you may come and stand here. இயேசு வண்டையில வர விரும்புகிறவர்கள் எல்லோரும் முன்னாலே வந்து நிற்கலாம். And I just kept quiet. அமைதியாக அப்படியே நின்னேன். For some moments it was absolute silence. கொஞ்ச நேரத்துக்கு ஒரே நிசப்தம். And then few people came up அதன் பிறகு கொஞ்சம் பேர் முன்னுக்கு வந்தாங்க. and stood over here, 4 or 5 people. 4-5 பேர் இங்க நின்னாங்க. When I saw that, அதை நான் கண்ட பொழுது there was so much joy inside of me. எனக்குள்ளாக அவ்வளவு சந்தோஷம். After that, to give altar call is a great joy for me. அதன் பிறகு அழைப்பு கொடுப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகி விட்டது. I want to do it as much as possible. எவ்வளவுக்கு அதிகமா அழைப்பு கொடுக்க முடியுமோ செய்ய I'm விரும்புகிறேன். never afraid. பயப்படவே இல்லை. Even if one person comes, I'm joyful. ஒருவர் வந்தாலும் எனக்கு பெரிய சந்தோஷம். I'm happy to lead even one person to Jesus. ஒருவரை இயேசு வண்டியிலே நடத்துவதிலேயும் எனக்கு சந்தோஷம் தான். I will lead them here to Christ. இங்கே அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக I can lead them in my home to Christ. எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அங்கே I can நடத்துவேன். lead them anywhere to Jesus. எங்கே போனாலும் இயேசுவின் பக்கமாக நடத்துவேன். Joy is there when you lead someone to Christ. ஒருவரை கிறிஸ்து வண்டியிலே நடத்தும் பொழுது பெரிய ஒரு மகிழ்ச்சி. All your tiredness begins to leave. களைப்பெல்லாம் பறக்கிறது. All your worries begin to leave. கவலை எல்லாம் மறைகிறது. You see, joy begins to take over as you give the gospel to others. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி கரை புரண்டு Let's ஓடுகிறது. all stand up together. ஒன்றாக எழுந்திருப்போம் எல்லோரும். Praise God. கர்த்தருக்கு We'll ஸ்தோத்திரம். continue. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். Continue to talk about joy. மகிழ்ச்சி குறித்து தொடர்ந்து பார்ப்போம்.
What a great thing that God has put in our hearts. தேவன் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய காரியத்தை வைத்து Lift up your hands and just thank God. கரத்தை உயர்த்துங்கள், தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God for the truth of God's word. தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God for truth. சத்தியத்துக்காக தேவனுக்கு நன்றி. Truth is not just to be heard. சத்தியம் என்பது வெறும் கேட்க மாத்திரமல்ல, It is to be lived. வாழ வேண்டும். Go and tell the gospel. செல்லுங்கள், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். Experience joy. மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். Experience joy in leading people to Jesus. மக்களை இயேசுவின் பக்கமாக நடத்துவதிலே வருகிற மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். I challenge you to lead at least one person to Jesus and see how much joy comes out of it. உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். ஒருவரை இயேசுவின் பக்கமாக நடத்தி அதன் மூலமாக எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது என்று பாருங்கள். Just lead one person. ஒரே ஒரு நபரை நடத்துங்கள். Will you try that? முயற்சி எடுப்பீங்களா? Just one person. ஒரே ஒரு ஆள். Go out and tell someone. வெளியே போய் ஒருத்தருக்கு இயேசுவை சொல்லுங்கள். Win someone. ஒருவரை ஆதாயப்படுத்துங்கள். Bring someone to Jesus. இயேசுவுக்காக ஒருவரை ஆதாயப்படுத்துங்கள். Bring them over here. இங்கே கொண்டு வாருங்கள். Bring them for baptism. ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வாருங்கள். Tell them to follow the Lord. கர்த்தரை பின்பற்றி என்று சொல்லுங்கள். See them becoming the child of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதை பாருங்கள். Experience the joy. அந்த மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். Do it one time. ஒரு முறை செய்யுங்க. And you'll never stop it. ஒருபோதும் நிறுத்த மாட்டீங்க. You'll keep on doing it. தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீங்க. You'll keep on doing it. தொடர்ந்து செய்வீங்க. Praise God. கர்த்தருக்கு Give. ஸ்தோத்திரம். கொடுங்கள். Give. கொடுங்கள். Because joy is in giving. காரணம் மகிழ்ச்சி கொடுப்பதிலேதான். That is where Paul finds his joy. பவுல் அங்கேதான் மகிழ்ச்சியை கண்டார். In the prison he's giving. சிறையிலே அவர் கொடுக்கிறார். He's not sitting in the prison and asking. சிறையிலே உட்கார்ந்து கொண்டு கேட்கவில்லை. He's giving. கொடுக்கிறார். He's giving these truths. இந்த சத்தியங்களை கொடுக்கிறார். He's teaching the people. மக்களுக்கு போதிக்கிறார். In giving there is joy. மகிழ்ச்சி கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி. Lift up your hands and thank God. கரங்களை வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. ஸ்தோத்திரம் தேவனே. Thank you Father. நன்றி கர்த்தாவே. Oh thank you Lord. நன்றி Thank நன்றி you. ஸ்தோத்திரம் Thank you ஸ்தோத்திரம் Jesus. தேவனே. Praise you Father. Thank you Jesus. Father God, in the name of Jesus we come. பிதாவே இயேசுவின் நாமத்திலே உம்மிடத்திலே வருகிறோம். Thank you Lord for speaking to our hearts tonight. உள்ளத்தோடு பேசினபடியாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you for joy that comes from heaven. பரலோகத்திலிருந்து இருக்கிற மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். Thank you for the joy that is in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். Thank you for you are our exceeding joy. நீரே எங்கள் அளவற்ற மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி தேவனே. And we know that how joy flows today. இன்னைக்கு மகிழ்ச்சி எவ்வாறு கரைவரண்டு ஓடுகிறது நாங்கள் அறிவோமே. I pray that people will go out from here and give the gospel to others. மக்கள் இன்றைக்கு இங்கே இருந்து புறப்பட்டு செல்லட்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கட்டும். Let them find the joy in giving. கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி அறியட்டும். Let them see people changed and transformed. மக்கள் மாற்றப்பட்டு மறுரூபம் அடைவதை காணட்டுமே. Let joy overflow in their hearts. அவர் உள்ளத்திலே மகிழ்ச்சி கரைவரண்டு ஓடட்டும். Thank you Father. நன்றி தேவனே. Continue to minister to our hearts. தொடர்ந்து உள்ளத்தோடு Let the Spirit of God seal these words in our hearts. தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே முத்தரிப்பாராக. Let there be joy as we come down to worship every time. ஒவ்வொரு முறை நாங்கள் ஆராதிக்க கூடி வருகிற வேளையிலே மகிழ்ச்சி ஓடட்டுமே. Let our hearts be filled with joy. உள்ள மகிழ்ச்சியால் நிரம்பட்டுமே. Because we will realize and be aware of God's great love for us. தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். Every time we come into this place, இந்த இடத்துக்கு நாங்கள் வருகிற வேளையிலே stand up to sing. பாட நிற்கும் பொழுது We will not just sing mechanically, ஏதோ இயந்திரத்தை போல பாட மாட்டோம். but knowing and being aware of God's great love. தேவனுடைய மிகப்பெரிய அன்பை உணர்ந்தவர்களாக We'll பாடுவோம். sing with all our hearts. முழு இதயத்தோடு பாடுவோம். We'll worship you with all our hearts. முழு O God. இதயத்தோடு உம்மை ஆராதிப்போம். Give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then we can பாடலை finish. பாடி பிறகு கலந்து செல்லுவோம். I'll never be the same again, oh no. Never be the same again. I'll never be the same again, oh no. Hallelujah. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again. I'll never be the same again, no, no. Never be the same again. I'll never be the same again, no, no. Hallelujah. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again. Since I met the Lord, I am not the same.
I'll never be the same again. Bye bye. God bless you. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again.